ஹாய். இந்த வீடியோ என்ன வீடியோனா, இன்ட்ரோடக்ஷன் டு மை செல்ஃப். அதான் இந்த வீடியோ. என்னை பத்தியோ, நான் என்ன பண்ண போறேனோ, அத பத்தி நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு லாங் வீடியோ பேசணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இந்த வீடியோ. என் பேரு தர்ஷன். எனக்கு இந்த சீசனுக்கு சீசன் வெதர் மாறுற வரை எனக்கும் பல ஆசை சீசனுக்கு சீசனா வந்துட்டு போயிருக்கு. அதுல சீசனு என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. நான் ஒரு பெரிய செல்சி ஃபேன். ஸோ ஃபுட்பால் விளையாடணும் ரொம்ப ஆசை. ஆனால் நானும் போய் விளையாண்டுருக்கேன். ஆனால் நிறைய பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோவா விளையாட தெரியாது. கிவ் அப் பண்ணிட்டேன். அதுலேயே கிவ் அப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆசை வந்துச்சுன்னா, டேரக்டர் ஆகணும் ஆசை. நமக்கு இந்த ஆக்டிங்லாம் வராது. ஆனால் கதை யோசிக்க நல்லா கதைலாம் யோசிப்பேன். நம்மளுக்கு யோசிக்க தெரியாத கதையா? அந்த படமா நான் செஞ்சிருந்தேன்னா பெரிய ஹிட் ஆயிருக்கும். வந்திருந்தா பெரிய ஹிட் ஆயிருக்கும். பாலச்சந்தர் பாரதிராஜா மாதிரி இருந்திருக்கணும். ஆனா செய்ய முடியாது. அந்த சிச்சுவேஷன் நானும் இல்லை. நிறைய கதை யோசிச்சு வச்ச இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருந்து லவ்ல இருந்து பல கதை. ஆனா எதுவுமே செய்யல. கிவ் அப் பண்ணிட்டேன். வெக்கமா இல்ல. அப்புறம் ஒரு விஷயத்துக்கு போனேன். ட்ரேடிங்னு. நிறைய பேர் பார்த்த வீடியோவை பார்த்து ஏமாந்து போயிட்டேன். காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு வர மாட்டேங்குது. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல. அதுல பல அமௌண்ட்லாம் லாஸ் ஆயிருக்கு வேற. சரி இப்படியே போனா பேங்க் கிராப் தான், பிச்சை தான் எடுக்கணும் சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே டெக்னிக், அந்த டெக்னிக் தான் நான் லேர்ன் பண்ணேன் ட்ரேடிங் பண்றதுக்கு. அதே வீடியோ போடலான்னு யோசிச்சேன். வீடியோ போட்டேன். ஆனா கன்சிஸ்டன்டா போடாம நானும் அதுலயும் கிவ் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பிசினஸ். அதுக்கு போலான்னு பிசினஸ் ஐடியாலாம் இருக்கு. சாட்ஜிபிடிக்கெல்லாம் கேட்டு ஒரு பிசினஸ் ஐடியா நான் செஞ்சு வச்சிருக்கேன். அது ஃபியூச்சர்ல நான் செஞ்சாலும் செய்வேன். எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா செய்யலாம். தலை தெரிக்கும் வேகத்தினில் தலைவிதி மாறுது. சரி அந்த கேப்ல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் போடுறது. ஏன்னா நான் பெரிய மதன் கௌரி ஃபேன். அவர் சயின்ஸ் பத்திலாம் பேசுறப்ப எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. சரி நம்மளும் பேசி போடுவோமே என்ன ஃபேக்ட் எல்லாம்னு. அப்புறம் அதே பேசி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் ஸ்டைலை மாற்றுவோமே, இதான் நிறைய பேர் பேசிட்டு போடுறாங்களே, நம்ம கொஞ்சம் ஸ்டைலை மாற்றுவோம் சொல்லிட்டு இந்த வாட் இஃப் அதை இங்கிலீஷ்லாம் இருக்கு போல அந்த சேனல்ல. ஆனால் தமிழை நான் எங்கேயும் யாரும் சொல்லி கேள்விப்படாதனால சரி நம்ம எடுத்துப்போம், நம்ம வாங்கிப்போம், நம்ம சொந்த எடுத்துப்போம், எவ கேட்பா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் சொல்லிட்டு வாட் இஃப்னு ஒரு சீரீஸ். அதாவது என்னதுன்னா, இந்த உலகத்துல இது நடந்தா எப்படி இருக்கோ, இது நடக்கலன்னா எப்படி இருக்கோ, அந்த மாதிரி வீடியோ செஞ்சு போடலான்னு போட்டுட்டு இருக்கேன். கன்சிஸ்டண்டா ஒரு 2 மாசம் வீடியோ போடுற என்னாச்சும் எனக்கே பெருமையா இருக்கு. அதுவும் 32 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்ப. எனக்கே பெருமையா இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூவா நான் பண்ணேன்னா பண்ணுவேன் நம்புறேன். ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. ரொம்ப பாவல பிச்சை கேட்குற வரையும் இருக்கும். ஆனா கேட்டுதானே ஆகணும். பிரச்சனை இல்லை, நான் கேட்பேன். வெக்கமான சுறுசுனா இல்ல, இதுல எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் இன்னும் நிறைய வீடியோ செய்வேன். எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தேங்க்யூ. மற்றபடி இந்த வீடியோ எதுவுமே இல்லை. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு அவ்வளோதான் இந்த வீடியோவே. வேற பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏதோ ஒரு லாங் வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் இது 1 ஷாட்ல நான் எடுக்கிறேன். ஐ மீன் இதே 1 மினிட் வீடியோனா 10 டேக்கு போகுது, முடியல, டயர்ட் ஆயிடுறது. இது வந்து ஒரு லாங் வீடியோனால ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்னால் முடிஞ்சதை பேசியிருக்கேன். அங்கங்க மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் மன்னிச்சிருங்க.